This is great. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 ரெஸ்லிங் நியூஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரா சூப்பர் ஸ்டாருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவங்க யார், அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா சொன்னால் சத்தியமாக யாருமே நீங்கள் நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் ஒரு பெரிய நியூஸ் போயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீன் ஆம்ப்ரோஸ் WWE விட்டு வெளியே போக போகிறாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரா சூப்பர் ஸ்டாருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பர் மூன். ஸோ எம்பர் மூன் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ விமென்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மேட்ச் அப்போது எம்பர் மூனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே இன்ஜுரி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய எல்போவில் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஜுரி எவ்வளோ பெரிய இன்ஜுரி, சும்மா சாதாரணமான இன்ஜுரியா இல்லை பெரிய இன்ஜுரியான்னு சொல்லிட்டு எந்த விதமான அப்டேட்டும் வரலை. கூடிய சீக்கிரமாக நாங்களே அப்டேட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு WWE சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளுக்கு எம்பர் மூன் மேட்ச் ஆட மாட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக WWE அவங்களே நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நியூஸ். ஸோ செகண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபேக்குன்னு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கே இப்போவே தெரியுது. ஸோ இருந்தாலும் எனக்கு தெரியும் இது என்ன மாதிரியான நியூஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீன் ஆம்ப்ரோஸ் WWE விட்டு வெளியே போகிறாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ அது ஏன் வந்துச்சு, எதனால் அவர் வெளியே போகிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீன் ஆம்ப்ரோஸ் WWEல இப்போ இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸான சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய லூனட்டிக் கேரக்டர் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்சிது. ஸோ இப்போது டீன் ஆம்ப்ரோஸ் ஒரு நல்ல ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் டீன் ஆம்ப்ரோஸ் WWE விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அவரே சொன்னதாக ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ டீன் ஆம்ப்ரோஸ் 2 நாள் முன்னாடி வின்ஸ் மெக்மேன் கிட்ட டைரெக்டாகவே போயிட்டு நான் WWE விட்டு வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ டீன் ஆம்ப்ரோஸோட WWE கான்ட்ராக்ட் எப்போ முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் எண்டிங்கில் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாதம் வர இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டைமில் WWE என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போன வாரமே WWE டீன் ஆம்ப்ரோஸ்க்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாதம் வரப்போகுது. ஸோ அதனால் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்டில் இப்போ இருக்கிறத விட ஒரு நல்ல சேலரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 நாள் முன்னாடி டீன் ஆம்ப்ரோஸ் டைரெக்டாக வின்ஸ் மெக்மேன் கிட்டேயே போய் நான் இப்போ புதுசாக வர கான்ட்ராக்டை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன், இப்போ இருக்க கான்ட்ராக்ட் முடிஞ்சதோட நான் WWE விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போயிட்டு வின்ஸ் மெக்மேன் கிட்ட டைரெக்டாக போய் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் பண்ணிட்டுருக்கு. ஸோ ஏன் இப்படி ஒரு திடீர்னு ஒரு விஷயம், கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண கான்ட்ராக்டில் அதிக சேலரி கொடுக்குறோன்னு சொன்னாலும் ஏன் டீன் ஆம்ப்ரோஸ் நான் WWE விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீன் ஆம்ப்ரோஸை வச்சு கிரியேட்டிவ் டீம் ரொம்ப மொக்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கிரியேட்டிவ் டெசிஷன்ஸ் எதுவுமே WWE அக்ரி பண்ணலை. ஸோ அதுவும் இல்லாமல் அவரை வச்சு ஒரு மொக்க ஸ்டோரி லைன் இதே மொக்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி ரொம்ப மாதமாகவே காண்டா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்ததுக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது டீன் ஆம்ப்ரோஸ் ஆல்ரெடி காண்டில் இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா இன்னும் காண்டேற்ற மாதிரி நிறைய விஷயம் பண்ணதுனால இப்போ ரொம்பவே காண்டாய் நான் WWE விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுவும் இல்லாமல் டீன் ஆம்ப்ரோஸ் ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி லூனட்டிக் ஃப்ரிஞ்ச், அதாவது லூனட்டிக் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ அது நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிது. யாருக்குமே டீன் ஆம்ப்ரோஸை அந்த கேரக்டரில் பிடிக்கல அப்படின்னே சொல்ல மாட்டோம். ஸோ ஆனால் ஹீல் டர்ன், அதாவது ரிட்டர்ன் கொடுக்கும் போது டீன் ஆம்ப்ரோஸ் வேறு மாதிரி வந்தார். ஸோ உடம்புலாம் ஏற்றி பயங்கரமாக வந்தார். ஸோ அப்போ கூட டீன் ஆம்ப்ரோஸை ஹீல் டர்ன் பண்ணுவார், அப்போ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் டீன் ஆம்ப்ரோஸ் ஹீல் டர்ன் பண்ணிரோட அவர் கேரக்டரே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லூனட்டிக்காக இருந்த ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்ச லூனட்டிக் ஃப்ரெஞ்ச் டீன் ஆம்ப்ரோஸாக இருந்தவரை கேரக்டர் அப்படியே சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி காமிச்சாங்க. ஸோ அந்த கேரக்டர் பர்சனலாக டீன் ஆம்ப்ரோஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து வேலை பார்க்குற ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற டீன் ஆம்ப்ரோஸ் கேரக்டர் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் டீன் ஆம்ப்ரோஸ் ரொம்ப காண்டாகி WWE விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வின்ஸ் மெக்மேன் கிட்ட சொன்னதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நான் WWE விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது டீன் ஆம்ப்ரோஸ்
இன்னொன்று விஷயமும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இது சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிக சேலரி தருவீங்க, ஸோ அப்போ ஓகே சொல்லிடலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு டீன் ஆம்பிரஸ் அப்போவே ஓப்பனாக சொல்லித்தரா ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி வந்து டால்ஃப் ஜிக்லரும் இதே மாதிரி தான் செம்ம காண்டானார். WWE அவரை வேஸ்ட் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து நான் WWE விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி சொல்லும் போது WWE என்ன பண்ணாங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த கான்ட்ராக்டில் வந்து டால்ஃப் ஜிக்லருக்கு கொஞ்சம் நிறையாவே சேலரி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டால்ஃப் ஜிக்லர் அதுக்கு ஓகே சொல்லி மறுபடியும் WWE கண்டினியூ பண்ணார். ஸோ அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், இது வந்து காசு விஷயம் இல்லை, எனக்கு வந்து சேலரிக்காக நான் வெளியே போகல, நான் என்னோடய ஃப்ரீடம் வந்து நீங்கள் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துக்காக நான் வெளியே போகிறேன், காசுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீன் ஆம்பிரஸ் ரொம்பவே க்ளீனாக வின்ஸ் மெக்மேன் கிட்ட சொன்னதாக ரூமர்ஸ் வந்ததுக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்த ரூமர்ஸ், WWE விட்டு டீன் ஆம்பிரஸ் வெளியே போகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஏப்ரல் மாதம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே WWE என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு டீன் ஆம்பிரஸ் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு இப்போ இருக்கிற நிலைமையில். ஸோ மேபி வந்து WWE இன்னும் கொஞ்சம் நிறைய ஆசை காமிச்சு டீன் ஆம்பிரஸ்க்கு வந்து நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி வேணால் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண வைக்கலாம். ஆனால் இப்போதைக்கு உள்ள நிலைமையில் வந்து டீன் ஆம்பிரஸ் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி டீன் ஆம்பிரஸ் வந்து நான் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் டீன் ஆம்பிரஸ் வந்து இந்த வாரம் ராவில் வந்து ராலன்ஸ் கூட ரொம்பவே க்ளீனாக தோக்கடிக்க வச்சதா சொல்கிறாங்க. ஸோ தோத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து ஏதோ பேசுகிற மாதிரி வந்து அப்போ நயா ஜாக்ஸ் இன்டர்ஃபியர் ஆகி நயா ஜாக்ஸு டீன் ஆம்பிரஸை தள்ளி விடுற மாதிரிலாம் காமிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி டீன் ஆம்பிரஸ் இந்த மாதிரி நான் WWE விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் கமெண்ட்ஸில் மேக்ஸிமம் என்ன வரும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போவே தெரியும். மேக்ஸிமம் வந்து ஃபேக் நியூஸ் தான் சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபேக்காக இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் எங்களுடைய FB அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் கூட சில ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நாங்கள் பண்ணுவோம். இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான நியூஸ் தமிழில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.